காமிக்க போகிற ஒரு செடி கிட்ட வாங்க. இதுதான் அந்த செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆச்சா, இப்போ நான் ஒரு மரம் காமிக்கிறேன். அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த vlog எப்படி இருக்குன்னா, இது ஒரு சாட்டர்டே vlog. கார் வாஷிங் தான், காலாங்கத்தில் கார் வாஷிங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி இவன் காரை தொடிக்கிறதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிட்டேன். இன்னும் தொடிச்ச பாடே இல்லை கார். இவர் விட்டா வாஷிங் தான் விடுவேன்ட்டு அந்த காரை அந்த இதில் வச்சுருந்தாரு. கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நானே இறங்கிந்து கழுத்தில். அதுக்கு தான் கார் இப்போ பல பலன்னு இருக்குது. காமிக்கிறேருங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் காரு. இதுதான் ஆஃப்டர், பிஃபோர் நான் பிடிக்கல. எங்கள் தம்பிக்கு எல்லாமே காசு கொடுத்து பண்ணாதான் பண்ண மாதிரி அவனுக்கு. அவரே பண்ணார்னா அது இல்லைன்றது ஆகிடும் அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக காரெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. நான் இன்னும் என்னோடய டயட்டை ஸ்டார்ட்டே பண்ணல. பார்த்தாலேருந்து எதுவுமே பிடிக்கல. ஸோ இப்போ தான் மம்மி ஜீரா தண்ணி வச்சுருக்குறாங்க. நேற்று வந்துட்டு அது இது மம்மி சப்ஜா சீட்ஸ் தானே, இது சப்ஜா சீட்ஸ் வாயிலேருந்து நைட் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதில் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், இதுதான் அது. இது சரி, ஓகே, இதில் போட்டுட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மம்மி பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு வச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா தோசை. நாங்கள் கீழே கார் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் மம்மி, பிகாஸ் நாங்கள் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், அது என்ன இடம்னு நான் சொல்கிறேன். போயிட்டு தோசை சுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சட்னியும் ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்கள் மம்மி அவுட்ஃபிட் காமிக்கிறேன். இது எங்கள் மம்மியோட அவுட்ஃபிட் சாரி. இப்போ எங்கள் தம்பி வருவான். வாடா ரஞ்சித். இது எங்கள் தம்பியோட அவுட்ஃபிட். நாங்கள் எல்லாரும் இப்போ எங்கம்மா போகிறோம்? போனோடனே சொல்லலாம். எங்கே போகிறோம் போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் தம்பி கூட இவ்வளோ தூரம் வரேன். அவன் காரும் ஓட்டுறான் இல்லையா, இன்னைக்கு தான் கண்டே பிடிக்க போகிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீக்கெண்ட்னால பெட்ரோல் பங்கே ரஷ்ஷாக இருக்குது. எல்லோரும் ரிட்டர்ன் வராங்க. ஒரு வேளை பெட்ரோல் இல்லையோ? அங்கே பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோல் எல்லாமே தாண்டி போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோல் எல்லாமே தாண்டியாச்சு. இப்போ எங்கே போகிறேன்னா எங்கள் மம்மி சொல்லுவாங்க. சொல்லுமா? தீனாகா கோயிலுக்கு போயிருக்கிறோம்மா நம்ம இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு உள்ள சிட்டிக்குள்ளே போயிருந்தோம்னா செம்ம டிராஃபிக்கு. இப்போ 1 ஹவர் காமிக்கிறது, அப்போ ஒரு 2 ஹவர் காமிக்குமா? 2 ஹவர். இது வந்து மைசூர் ரோடா நைஸ் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும் ரோடு. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ரீச் ஆகிடலாம். சிமெண்ட்டில் பண்ணுறதால நைஸ் ரோடு. சிமெண்ட்டில் பண்ணுறதுனால நைஸ் ரோடா? சிமெண்ட்டா இது? ஓகே. ஆனால் பயங்கரமாக வெயில் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே? எப்படி தான் இருக்குது வெயில். பொழுந்து கட்டுது வெயில். இதுக்கு வேறு ரூட் இருக்கா என்னன்னு தெரில. கூகுள் மேப்பில் இந்த ரூட்டு தான் காமிக்குது. பட் பயங்கரமாக இருக்குது ரோடு. இருக்கேடா. செம்ம வெயில் அடிக்குது. செருப்பு கார்லேயே விட்டு வந்தோம், தாங்க மாட்டேங்குது. கோயில் ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வெயில் தான் பயங்கரமாக இருக்குது. இதுதான் கோயில், முக்தி நாகா டெம்பிள். இது கோபுரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. இப்படி தான் கோயிலுக்குள்ள போகணும். எங்கே போகிறீங்க? ஸோ
கோயிலில் சாமி கும்பிட்டாச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லை, சின்னதாக இருந்ததுவா அவ்வளோ. அப்போ சாமி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, அதாவது சாமி எடுக்க ஒரு முடியல. 15 வருஷம் பிறகு பார்க்குறேன், எனக்கே அடையாளமே தெரியல, ரொம்ப இதுவாகுது. எங்கள் தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சூடு சூடாக இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. அப்படிதான் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகலாம். நீங்கள் நினைப்பீங்க பிரசாதம் சாப்பிட்டு மறுபடியும் கோயிலா அப்படின்ட்டு. பிரசாதம் இங்கே கோவில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பார்த்தோன்னே பிரசாதம் கொடுத்தாங்களா, சரி பிரசாதம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம். ஆனால் பயங்கர வெயில், சுடு சூடாக இருந்தது. வெயிலுக்குன்னா கரெக்டான கோயிலுக்கு தான் வந்துருக்கோம். இல்லை, கரெக்டான கோயிலுக்கு வந்துக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள உட்காந்து ஏதோ சாமி நம்ம வந்துட்டோம், மொத்தத்தில் சாமியை பார்த்தோம், என்ன சாமின்னு தெரியல இருக்கிறேன். மேப் போட்டு தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். முக்தி நாங்கள் தான். ஆனால் அந்த சிலையெல்லாம் மாறிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இருந்துச்சுங்க, அவ்வளோ பெரிய சிலை வச்சுருப்பாங்க. நாகர் சின்ன சிலை இருந்துச்சுங்க, இப்போ பெருசாக வச்சுருக்குறாங்க. அது பெரிய முருகன் சிலை நான் இப்போ இருந்துச்சு, அவன் நான் இருந்துச்சுமா ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சிலை இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் வந்து பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அது அசோகா ட்ரீ தெரியுமா? அது என்ன ட்ரீ தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ ஒரு மரம் காமிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் அதுதான் பாதாம் மரம்னு சொல்லிட்டு நம்பி இவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன மரம்னு சொல்லிட்டு, ஓகேவா? காமிக்கிறேன். ஓ, இங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா சாமி இது. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆச்சா, இப்போ நான் ஒரு மரம் காமிக்கிறேன். அது பாதாம் மரமான்னு சொல்லி நீ எனக்கு சொல்ற. அது பாதாம் மரம் இல்லை, இதுதான் பாதாம் மரம்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் நான் நம்பின்னு இருந்துட்டு இப்போ எனக்கு கீழே விழுந்திருக்கு. எற ஒன்று காமி. சின்ன வயசில் இதை ஒடிச்சா இதுக்குள்ளதான் பாதாம் இருக்கும்ட்டு பாதாம் தான் இது. இந்த ஓய் வந்தா அது அந்த பூமரங்களே வந்தான், போதும் போதும் நம்புனவே வந்தோம். இங்கே வந்துட்டு அதான் வீடு கட்டணும் அப்படின்ட்டுலாம் வேண்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் நான் இப்போ சொன்னேன் எங்கள் மம்மிக்கு, பெருசாலாம் வைக்காதீங்க, 1 BHK அளவுக்கு நம்மளுக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேடின்னு இருக்கிறாங்க, கல் தேடிட்டு வைக்கலாம். நாங்கள் இப்போ வெறும் ஃபஸ்ட்டு லேண்டு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் வீடு கட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாமிக்கு வேண்டிக்கின்னு வச்சிட்டோம். பாருங்க எவ்வளோ பேருக்கு கனவு. பாதாம் வித்தை நம்ம பார்த்துடலாம். கையில் வச்சுன்னு இருக்கிறியா? ஏய் எத்தனை போடா, டேய் எடுத்துட்டு வா. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு நான் உனக்கு சொன்னதானே போடாதுன்னு சொல்லிட்டு போ, காய் எடுத்துட்டா ஓடு போ. உன்னை அதுக்கு தான் தூக்கி போடாதுன்னு நான் சொன்னேன். பாதாம் தான் இது. காமி. பாதாம் தான். இல்லடா இங்க பாரு. ஆனா இது பாதாம் கிடையாதுடா. பாதாம் தான். எனக்கிட்ட போடு. மேலே தோல் பாதாம் இது மாதிரி இருக்குதா? ஏய் இல்லை இல்லை, இது பாதாம் கிடையாது, இது வேற என்ன. ஆனால் சாப்பிடலாம். பாதாம் தான் இது. என்னது? பாதாம் தான். ஆனால் பாதாம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் பாதாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆனால் பாதாம் மரத்தை கண்டுபிடிச்சி
நான் பார்க்காத விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மரம்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் கும்ப மரம். இதுதான் குழு குழுன்னு இருக்குமா. பூங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லு பூதான் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் டைமில் இந்த மரத்தடியில் நம்ம உக்காந்தோம்னா கூலிங்காக இருக்கும். இங்கெல்லாம் கீழே பூ ஃபுல்லாக உளுந்து கிடக்குது. மெத்த மெத்தன்னு இருக்குது நடக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் பேர் வந்துட்டு கால பைரவா சன்னதி. இப்போ வெயிலெல்லாம் கொஞ்சமாக கம்மி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சாமி இது புத்து இருக்குது. சுற்றி எல்லா கோயிலும் பார்த்தாச்சு. எங்கேயோ என்ன கோயில்? எந்த கோயில்? ஆ, எங்கள் தம்பி யோசிக்கிறா மறுபடியும் ட்ரிப்பா. எல்லாம் வாக்கிங் போயிட்டு சாயங்காலமாக வீடு திரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காமிக்க போகிற ஒரு செடி கிட்ட வாங்க. இதுதான் அந்த செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும் போது தெரியுது அந்த செடி. இது ஸ்கூல் படிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் ஆகும். ஆமாம், இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இப்படி நான் ஆல்ரெடி வச்சேன். இவன் அப்போ சரியாக வீடியோ எடுக்கல. இதை இப்படி வச்சு நல்லா டைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக அச்சு விழுந்துச்சுன்னா பாஸ், இல்லைன்னா ஃபெயில். அதனால இப்போ ஒலிக்குது எனக்கு. அப்போ பாஸ் ஆகணும்ல, அதனால ரொம்ப டைட்டாக வச்சு அமுச்சு எல்லா அச்சும் விழுறானுக்கு ஊஞ்சுன்னா பாஸ். நான் இப்போ பாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இதோட இது எங்கள் வீட்டு மாடி மேலே எங்கள் அத்தை பாட்டில் வச்சுருந்தாங்க. இந்த செடி தானடா மேலே இருந்துச்சு தானே, டெரஸில் வச்சுருல எங்கள் அத்தை இந்த செடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போ பாஸ் ஃப்ரெண்ட்ஸ். கையில் அச்சு விழுந்துச்சு. ஓவன் மாதிரி இருக்கு. இப்போ இதுக்குள்ளே போனோம் நாங்கள் பேக் ஆகிடுவோம். அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் எள்நீர் எல்லாம் குடிக்கலாம். அதுக்கப்புறம் மம்மியோட ஃபேவரட் ஃப்ரூட் பலாப்பழம் என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்டாக இருக்குது. ஸோ வாங்கிக்கின்னு எள்நீர் குடிச்சிட்டு தர்பூசா இருக்குது, வாங்கிக்கின்னு போகலாம். ಕಟ್ ಮಾಡಬೇಡಿ ಪರವಾಗಿಲ್ಲ ರಮ್ಯಾ. இந்த டவுன்ல தான் இந்த தர்பூஸ் தான் வாங்கணும். பம்கின் இருக்கு. ஏய் வாடா, இவன் அப்படியே கடையில் வந்துட்டா கடைக்கார மாதிரியே ஆயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எடுத்துட்டான்? பழம் தான் 50 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாய்க்கு 5 பழம்னு சொன்னாங்க. வாங்கின்னு வந்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கெம்பாம்பிகா தேவி. இருந்துட்டாரு இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இப்போது சாப்பாடு எப்பவுமே ஆல்வேஸ் ஃபுட் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாமிது ஸ்வீட் லக்கி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னோட டயட் ஃபுட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த சாமி பிரசாதம் பாருங்கள் எவ்வளோ லக்கின்னு சொல்லிட்டு வந்து சாமி பிரசாதம் வந்து சாப்பிட்றோம் தானே மம்மி? ஹாப்பியா? உங்களுக்கு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு பிரசாதம். டைமிங்கெல்லாம் இல்லை, எப்பயுமே இங்கே சாப்பாடு உண்டு. இங்கே ஒருத்தன் சவுண்டே இல்லாத சாப்பிட்டுன்னு இருக்கிறான். மம்மியால் தான் வந்தோம் இங்கே. சாமி இது பிரசாதம் சொன்னேன் இங்கே இருக்குது. அந்த
ஓகேவா? ம். சாப்பிட்டுட்டு நம்மளே தட்டு கழுவி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. என்ன மம்மி? ரஞ்சித் எதிர்பார்க்காத ஒரு லஞ்ச் தானே? ஆ பேக்கெட்டில் பிடிச்சிட்டு சாமியில் எனக்கு பூ கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுக்கினேன். இதெல்லாம் கோயிலுக்கு வேண்டிக்கின்னு வாங்கி தருவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மூக்கரட்டை கீரை. அது கிட்னிக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப நல்லதுன்றாங்க. அந்த கீரை தான் இது. உங்களுக்கு தெரியுமா அந்த கீரை? பாரு நிறையா இருக்குது பாரு. பறிச்சிக்கலாமா? செய்யலாமா? வேண்டாம் மம்மி, வாமா வா. பார்த்தீங்கன்னா பழம் கழுவிட்டேன். நல்லா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோயிலெல்லாம் முடிச்சாச்சு. 2 கோயிலுக்கு போனோம், முக்தினாக, அதுக்கப்புறமா கிப்பாம்பிகா கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலி எங்கள் மம்மி ஹாப்பியா மம்மி? நீ ஹாப்பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நம்மளுக்கு மேரேஜ் ஆனாலும், நம்மளுக்கு ஒய்ஃபு, பசங்க, ஹஸ்பண்ட் யார் வந்தாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் நம்ம பேரண்ட்ஸையும் பார்க்கணும். பேரண்ட்ஸுக்கு நம்ம இல்லாத வேறு யாரும் அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. சிங்கிள் பேரண்ட்ஸாக இருந்தால் சுத்தம். ஏன்னா அவங்களுக்கு பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க டைம் பாஸ் பண்ணேன்னு எப்படின்னா இருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கும் போது நம்ம தான் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். இந்த மாதிரி கோயில் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போனோம்னா எப்போவே வேண்டாம், உங்களால் முடிஞ்சப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ப்ரிஷியஸான டைம் அவங்க கூட எப்போவுமே நம்மளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you in another video.